அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அதை பெற்றுக்கொண்ட நாம் பாக்கியசாலிகள். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 13 இறைவார்த்தை 5-8 முடிய. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவுகூருங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கையுடையவராய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். இயேசு நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அப்போது நமக்கு முன்னோர்களுக்கு அவர் வாக்களித்ததை அனைத்துமே இறைவன் செய்து கொடுத்திருக்கிறார் இல்லையா? முதல்ல நம்ம விளக்குறது எது? பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசை இல்லையா? அந்த மூணையும் விளக்குனாலே நமக்கு எது தேவைன்னு தெரியும். இறைவன் தருவார். ஒன்றுமே இல்லை என்கிட்ட, இறைவன் மட்டும்தாங்கும் போது நமக்கு என்ன பங்கு உண்டோ அதை கண்டிப்பாக தருவார். அந்நிய தேசத்தில் ஆபிரகாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் இல்லையா? அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது வெறுமனையாக தான் வந்தார். ஆனால் அவர் பெரிய செல்வந்தரானார். ஏனென்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார். நாமும் கீழ்ப்படிவோமே. பொருளாசை கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் வீழ்த்தப்படுவோம். எல்லாத்துலேயுமே வந்துடும். அப்போ அது பாவம் தானே நமக்கு. அப்படி பாவம் இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? ஒன்றுமே வராது, மரண தண்டனை தான் வருங்க. அதனால தான் பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனென்றால் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே எனக்கு துணை, நான் யாருக்கு அஞ்சணும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்யட்டுமே செஞ்சாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் எனக்காக வழக்காட இறைவன் இருக்கிறார். அவர் ஒருவர் மட்டும்தான் என்று நாம் நினைத்து கொண்டோம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் பட்ட பாடுகளும், அவர்கள் இறைவாக குறைத்ததும், இறைவனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளும் தெரியுமல்லவா? நாம் இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், இறைவார்த்தையில் தான் விளக்கம் கொடுக்கிறோம், வேறு எதுவுமே இல்லை. அப்போது நம்ம அந்த இறைவார்த்தையின்படி நாம் வாழும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அந்த நிறைவு தான் இறைவன் நமக்கு தர வேண்டும். எதை குறித்து நாம் கவலைப்படுகிறோம்? இன்று நமக்கு என்ன தேவை? அன்றன்ற தேவைகளை நாம் சந்திக்க முடியுதா? அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம் தானே இல்லையா? அந்த ஆசிரை கேட்டு மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர், வாக்களித்தவர், ரொம்ப பெரியவர், எங்களுக்குள் இருப்பவர். நீர் எதையெல்லாம் வாக்களித்தீரோ பெற்றுக்கொள்ளும்படி அதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். நம்பிக்கை எவ்வளவு பெரிது என்பதை நீர் எங்களுக்கு எடுத்து சொன்னீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையின்படியே ஒவ்வொரு நாளும் எங்கள் நாள் இன்று என்று நாங்கள் நினைத்து வாழும்படி, எங்களுக்கு நினைவு கூறும்படியும், ஒவ்வொரு செயலையும் எங்களுக்கு சுட்டிக்காட்டும்படியும் நீர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த நாளை நீங்கள் தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.